வணக்கம் மக்களே, நான் தான் உங்களுக்கு ரெஸ்ட் என்ன பேசுகிறேன். நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தோம்னா கொல்லிஸ் தான் வந்திருக்கோம். கொல்லிஸில் வந்து கிட்டத்தட்ட 66வது ஏர்பின் பெண்டில் இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் இது ஃபஸ்ட்டு போட்டுட்டு தான் அந்த வீடியோ தான் போடுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். வேறு மாதிரி நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். பைக்லாம் பயங்கரமாக ஓட்டிட்டு இருந்தேன். கியரை கட் பண்ணி வேறு லெவலில் ஆரம்பிச்சாச்சு. நடமாடுறாங்க ஆரன் போய் ஓட்டுறவங்களே. ஆனால் நம்ம திக்கெல்லாம் சும்மா அப்படியே பாடுறோம். ஒரு இழுத்தோம்னா கதறாத வேற மாதிரி இருக்கிற ரோடு. அப்பா அப்பா இல்லைன்னு அடிக்கிற காற்று. தலை தலை வேக தடலாம் போட்டுக்கிறேன். எப்படி வேற மாதிரி இருக்குது. நான் இனிமேட்டு விட்டு விடுறேன். பெட்ரோல்லாம் ஃபுல்லாக வச்சிருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெருக்கி விட்டுடலாம். ரோடை காட்டுறான், என் வண்டியை காட்டாத. புள்ளி பாருங்க, என்ட்ரிக்கு பண்ண முடியாதுண்ணா. அதெல்லாம் தெரியல, மொத்தமாக ஓட்டிட்டு இருக்கிறேன். எப்படி ஏசி போட்ட மாதிரி இருக்குதுன்னு சில்லுடுங்க. பெட்டி ஏறணுமே. இப்போ அதெல்லாம் ஏறிடலாம், ஏறிக்க விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் டைம் கொல்லிமலைக்கு போகிறேன். கொல்லி ஹில்ஸு ஜிக்கு பையன் எடுத்துன்னு பாதி தமிழ்நாடு ரைட் சுற்றிட்டுலாம். என் ஜிக்கு பையன் எடுத்துன்னு பாதி கேரளாவுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டான், கர்நாடகாவில் என்ட்ரி ஆகிட்டான், ஆந்திராவுக்குள்ளே போயிட்டான், டிஎஸ் பக்கம் போயிட்டான், தெலுங்கானா வரையும் போயிட்டான். வேலை தூக்கி போகிற கேமரா அப்படி காட்டுறா. நீ கொல்லி வேலை ஏதோ ஊருக்குதாடி. நிறைய இடத்துக்கு போயிட்டான் என் ஜிக்கு பையன். கொல்லி ஹில்ஸ் இப்போ தான் ஈல் சேர்த்துக்கு இப்போ தான் வரோம். ஏர்பின் போயிட்டா பெண்டு இல்லையே. நான் பெருசு பெருசாக நினைட்டே. ஒரு பெண்டு பண்ணிச்சா மேலே ஜூஸ் சப்ளை பண்ணுறதுக்கு தோஸ்து போயிட்டுருக்கு. பையனை கையிலே பிடிக்க முடியல. ரோடை பார்த்தோன்னே மயங்கி போயிட்டான். ஆனால் என்னை எதிர்பார்க்காத லெவலில் இன்றைக்கி ரைட் பண்ணுறேன். நான் நினச்சி கூட பார்க்கலாம் இங்கே வந்து போய் ட்ராவல் பண்ணுவேன்ட்டு. திடீர் பிளானு. கொஞ்சம் அப்படியே மலை ஏறிட்டே கண்டினியூ பண்ணுறேன் சார். அப்பா பயங்கரமான ரோடு. பையன் பயப்படுறான், பின்னாடி உக்காந்துக்கிறேன். ஏன்டா இப்படி வலிக்கிறேன்ட்டு. அந்த ஒன் சைடு ஆக்கான்றோம்னா அப்படிலாம் போகக்கூடாதுப்பா. அப்படிலாம் ரிஸ்க் ரொம்பவே. நம்ம டபுள் சைடாக உக்காந்துக்கிறேன்டா, நம்ம ட்ரிப்பு கிடைக்கு. கார்னரிங் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஆமாம், வளைஞ்சி ஓட்டுறது நல்லா இருக்கு. இறங்கும் போது வண்டியை அது ஒன் சைடு ஆக்காட்டுருக்காங்க. எதுவுமே தெரியல. மேகண்டா ஒரு வியூ பாயிண்ட் நிறுத்தினாரு. மேகத்தை எடுத்து போடுறாங்க மேலே. எங்கடா தெரிஞ்சுக்காங்கடி இருந்து பாடுறான். மேகத்துக்கு மேலே கட்டுறோம். நம்ம மேகத்துக்கு மேலே எங்கடா கட்டி? மேகத்துக்கு அவ்வளோலாம் ஹைட் இல்லைடா. கொல்லி ஹில்ஸு எத்தனாவதுரா? 3வது ஹில்ஸு இப்போ தான் வரும். 70 ஏர்பின் பண்ணுறாடி. ஆமாம், 3வது ஏர்பின் பண்ணி 4 நிமிஷமா 3 ஏர்பின் தான் கவர் பண்ணுறோமா? அப்படி இது ஏறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரம் மாட்டேங்குது. அங்கே பாரு, வியூ பயங்கரமாக இருக்கு. காட்டிட்டு எஸ்எஃப்க்கு மக்களே பாருங்க. இப்போ நம்ம கொல்லிமலையோட உச்சத்தில் இருக்கோம். இல்லை ஏறிட்டு இருக்கோம். அங்கே ஃபால்ஸ் அத்தண்டா ஃபால்ஸு. நான் மார்க் பண்ணி காட்டுறேங்க, ஜூம் ஆகாது. போகலாமா? பஸ்ஸெல்லாம் எப்படி வரும் அதான் தெரியல. ரோடு சின்னதாகுதா? இப்போ ஆப்போசிட்டில் பஸ் வந்தால் கொஞ்சம் கஷ்டம். ஆப்போசிட்டில் மட்டும் பஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ரொம்ப கேரளாவில் ரோடு இப்படி தான் தமாத்தோடு தான் இருக்கும். ஆமாம், கொஞ்சம் ரிஸ்க்குடா. இதான் பல்சராக தான் முக்கிட்டு இருக்கோம். பல்சர் இருந்தா ஏன் முக்குது? பல்சர் எப்படி முக்குது? இல்லை 100 இது டிவிஎஸ் ரேடியன் பயங்கரமாக இருக்குண்டா. டீச்சர்ஸ் தானே ஃபுட் ரெஸ்ட்டு. வேலையெல்லாம் காட்டாராடி. ஃபுட் ரெஸ்ட்டே தரையில் டீச்சாச்சு. 65 ஓட்டலாம், பாட்டு ஓட்டலாம். அதெல்லாம் தெரிய விடலாம். இங்கே ஏன்னா வீடு வாங்குறது இருந்தால் கட்டி வீடு வாங்கலாம். கட்டி இங்கே மேலே ரெண்டு சொல்லுவாங்க. ரெண்ட்டுக்கு வேணாம், வாங்கிக்கணும். வாங்கி அப்படி இங்கே வீடு வாசலாம் கட்டி வாழ்ந்துடணும். எங்கே நம்ம போகிறோம்? கொல்லி ஹில்ஸ் போகிறோம். பாதி வந்துட்டு கொல்லி ஹில்ஸு கால்வாசி. நிறைய கப்புள்ஸ் லைன் வருவாங்க. அப்படி தான் முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதுதான் நம்ம திக்கு பையன்லாம் என்றைக்குமே கைவிட மாட்டோம். நம்மள என்றைக்குமே கைவிட மாட்டான். எங்கேயும் வாரியெல்லாம் விட்டுற மாட்டான். நான் இந்த வண்டி 4 வருஷமா ஓட்டுறேன். எங்கேயும் கீழே வந்துருக்கு. பெருசு லெவலில் கீழே தள்ளி விட மாட்டான்.
பெட்ரோல் பங்க் வரையும் கூட தள்ள விட்டு நின்றுவேன். பெட்ரோல் இல்லைனா கூட பெட்ரோல் மேலே கொண்டு போய் விட்டுருவோம். அப்படி ஒரு கனெக்ட் எனக்கு ஒரு பைக்கு போகல கனெக்ட். ஆனால் கீழே டீ சூப்பராக இருக்குது அந்த இடத்துல. அவ்வளோதான், இதே மாதிரி தான் ரோடு இருக்கும். நான் உங்களுக்கு போயிட்டு அப்படியே ஒன்று மேலே ஏறிட்டு காட்டுறேன். லென்த்தாக வந்துடும் அப்படி வீடியோ போட்டோம்னா. அதனால தான் நான் பார்க்கல. நம்ம ஜிக்கு பையன் பாருங்க எப்படி இருக்கான்ட்டு. ஜிக்கு பையன் பயங்கரமாக திணறலாம் இல்லை, தரமாக இருக்கா வண்டி. வீடியோஸ் பாருங்கள், அந்த வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னுட்டு. சூப்பராக இருந்துச்சு வண்டியை ஓட்டுறதுக்கு, வேற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ நீங்கள் ஒரு டென்ஷனாக இருந்தீங்கனாலும், எவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும், இங்கே வந்து ஒரு பைக்கராக ஒரு ட்ராவலராக வந்து ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கஷ்டமெல்லாம் பறந்து போயிடும். கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஃபால்ஸ் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. தண்ணி சூப்பராக வருதுப்பா. எங்கேருந்து வருது? மலை உச்சி. மலை உச்சி இல்லை ஒரு பாட்டு வருது, என்ன பாட்டு? தரமாக இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குது. பஸ் எல்லாம் நின்று சாமி கும்பிட்டு தான் மலை இறங்குறாங்களே. கிட்டத்தட்ட இது மலை உச்சிக்கு முன்னாடி ஒரு 3 ஏர்பெண்ட்டுக்கு முன்னாடி ஏறிட்டோம், அவ்வளோதான். அதுதான் மலை. மிஸ்டர் மேலே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ஆகாய பால்ஸ் தான் போகிறோம். ஆகாய பால்ஸ் போயிட்டு அங்கே குளிச்சு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு, கீழே எனக்கு ஒரு வேலை இருக்குது, வாழைப்படலாம். ஒரு வேலையை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம தர்மபுரி போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோம். மக்களே, இங்கே வரும்போது தனியாக பைக்கில் வாங்க. ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு, செம்ம ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு. என்னையே மறந்து நான் வண்டி ஓட்டுறேன் சார். எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் அதையும் மறந்து வண்டி ஓட்டுறேன். அப்படி ஆகாய பால்ஸ்க்கு போய் மேப் போட. பயங்கரமாக பாறையெல்லாம் தண்ணி விழுகுது. இது ஊட்டி கேரளா எல்லாம் கலர் மிக்சிங்காக இருக்கடா இந்த ஊர். அதே மிக்சிங். கொஞ்சம் ஊட்டி, கொஞ்சம் கேரளா, அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான். கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் எல்லாம் கொஞ்சம் போட்டுதான் கொல்லிமலை. நீங்கள் இப்போ ஊட்டி போனாலும் நீங்கள் வரலாம். 1 டே ட்ரிப்பா மாட்டேங்களா இருங்க. ஆகாய ஃபால்ஸ் எங்கே போகணும்? ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா? நேர் ஓகே பாட்டி. நான் தர்மபுரி. நான் ராசிபுரம். அந்த பாட்டி சொன்னதான், அந்த பாட்டி எப்படி ரியாக்ஷன்ல சொல்லிச்சு, நேரம் போங்க. அது வீடியோ எடுத்தே இல்லையா? இங்கெல்லாம் சொட்டெல்லாம் பார்க்க முடியாது. காது அடிக்குதுடா, காதெல்லாம் வலிக்குது, காது திப்பு திப்புன்னு வலிக்குது. மாசிலா அருவி போகிற வழியில் நம்ம அருவி நீர்வீழ்ச்சியில் இருக்கா, இங்கே பாருங்க, சும்மா வேற மாதிரி இருக்குதா. சரி வேலை நம்ம போகலாமா? எஸ் சார். போயிட்டு அப்படியே ரோடு பயங்கரமாக இருக்குது. அப்படியே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணுமா. போயிட்டு இந்த பாரு போடு பார்த்தியா, டிக்கெட் வாங்க, படிச்சுட்டு கொஞ்சம் எவ்வளோ டிக்கெட்டுன்னு தெரியல. எவ்வளோ ஒரு ஆளுக்கு? டிக்கெட் கொடுறாங்க, என்ட்ரி போடுவாங்க. நீங்கள் என்ட்ரி போடுவாங்க. மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்கு? 1200. மறுபடியும் எட்டம் தர கையோட. சரி பொறுமையாக குளிச்சுட்டு வரணுமா? சரிண்ணா. சரிண்ணா. நிறைய பேர் இருக்காங்கல்ல, இப்போ செக்யூராக குடிச்சிட்டு வாங்க. ஓகே டன், நோ ப்ராப்ளம். ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. கூட்டம் அதிகமாக இல்லையா? கூட்டம் அதிகமாக இல்லையா? சாஃப்டாக தான் இருப்போம் படிக்கிட்டு இறங்கிறதுக்கு. மணியா அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஏதோ பல வாசனை அடிக்குது. ஏறி வராங்க பாரு எப்படிட்டு. அவங்களுக்காக எப்படி இருக்குதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்டாக 12:30 எவ்வளோ நேரத்தில் ஏறுன்றது பார்க்குறோம். அந்தளவுக்கு பொறுமை, அதுக்குள்ள அந்த அளவுக்கு பொறுமையாக வரணும். அங்கே போயிட்டு குளிக்கணும், செம்மையாக குளிக்கணும். சார் இதே மாதிரி தான் இருக்கும். டே இறங்கிட்டு கீழே கண்டினியூ பண்ணுறான். எந்த ஊர்? நீ கர்நாடகாவா? ரொம்ப ஒன்றே இறங்க. எப்படி இருக்கு வியூ பார்க்குறது? நல்லா இருக்கா? ஃபோட்டோ காட்டுங்க. கஷ்டப்பட்டு போனால் கூட நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. செம்மையாக இருக்கு. குடிக்க முடியாதாண்ணா? இங்கே ஆழமாக இருக்க தண்ணி வர்றது? இல்லை, ஆழமெல்லாம் இல்லை. ஒசூரா நீங்கள்? நீங்கள் பெங்களூர். பெங்களூராவா? சரிண்ணா, ஓகேண்ணா. ஸோ மக்களே, கீழே இறங்கிட்டுருக்கோம். இறங்குறதுக்கு என்னமோ ஈஸின்றாங்க எல்லாருக்கிட்டே ரிவ்யூ கேட்கும்போது தெரியும். ஏறி வர்றவங்கட்டலாம் ஏறும் மொத்தம் கொஞ்சம் கஷ்டம்.
அப்படின்றாங்க. பட் ஆனால் இவ்வளோ தூரம் இறங்கிட்டுலாம் மறுபடியும் கிவ் அப் பண்ணிட்டுலாம் மேலே இருக்க மாட்டேன், பார்த்துட்டு தான் போவேன். நாட் கிவ் அப், நோ கிவ் அப். வாங்க உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. யாரும் வாழ்க்கையில் ஒரு முறை கொல்லிமலைக்கு வாங்க, எல்லோரும் கொல்லிமலைக்கு வாங்க, இந்த ஆகாய பேல்ஸ் வாங்க, ரசிச்சுட்டு போங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நாங்கள் ஃபால்ஸை பார்க்க போகிறோம். ஃபால்ஸை பார்க்க போகிறோம். 5 மினிட்ஸில் எதுலையுமே இறங்க மாட்டேன், நீ வா. பாதி கூட இறங்க மாட்டேன். ஆனால் தண்ணி சவுண்ட் இங்கே கேட்குது, உங்களுக்கு கேட்குது அந்த சத்தம். கண்டினியூ பண்ணுறேன், கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சார். நான் விலாக எடுத்துகிட்டே போக முடியல, கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டோரேஜ் ஏறி கஷ்டப்பட்டால் தான் சில விஷயங்கள் இயற்கையை கூட அழகாக காட்டும். பல கஷ்டப்பட்டு இறங்கி வந்தால் தான் அது கூட நல்லா தெரியும். இதுக்குள்ளே வந்தாச்சு. ஃபால்ஸ் தெரியுதா? தெரியுது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1000 அழகாக தெரியுது பாருங்கள். அள்ளூட்டுருச்சா? அதிருது இங்கே பாரு, அதிருது காலெல்லாம், வண்டி வாட்டர் இருக்கா? காலெல்லாம் அதிருது. இங்கே சாப்பிட ஒரு வழியாக இங்கே அப்படியே மலை சார மாதிரி அடிக்குது. பயங்கரமான ஒருத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கி வந்தாலும். இதெல்லாம் காடு, இப்படி ஒரு வழி போகுது. கவர் வண்டியிலே இருக்குதா? சரிவா, எப்போ போகிறது மணி? இப்படியே போகலாமா? இவனும் வந்ததில் நானும் ஃபஸ்ட் டைம். இப்படி போகலாமா? கொஞ்சம் நல்லா நடக்கும். ஓ, அதனால இதான் சொன்னது, பாறை இருக்குது தம்பி, பார்த்து போய் இங்கெல்லாம் வழுக்கும் அப்படின்னாரு. ஆமாம், தண்ணி போடுறா இப்போ இங்கே சாரில் அடிக்குது, இங்கே சாரில் அடிக்குதுன்னா பார்த்துக்கோங்க. மணி பார்த்து வா, நீ ஏறி வா, நீ கீழே வந்துடாத. இங்கே தெரியுதா தெரியல, சாரில் தெரியாதா? சாரில் கேமராவில் தெரியல, இவ் கண்ணில் நேரடி அழகாக பார்க்க முடியுது. இப்போ இங்கே வரையும் சாரில் அடிக்குது சார், பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் சாரில் அடிச்சு தண்ணி தான். கரெக்டாக 15 நிமிஷத்தில், அதாவது 1/4 மணி நேரத்தில் இறங்கியிருக்கோம். ஒரு வழியாக வந்தாச்சு. ஜோபில் எடுத்துடா, மலை சாரல் வீடு அடிக்குது அப்படிங்க. மக்களே போயிட்டு வந்துட்டேன். சரியான சாரல் அடிக்குது, பயங்கரமாக குளிச்சுன்னு அடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு நான் குளிக்கிறதுக்கு, ஒருத்தபார் பிளேஸ் தான். மக்களே ஒரு வழியாக பார்த்து முடிஞ்சிட்டு ஏறிட்டுருக்கோம் மேலே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறுறது. இறங்கும்போது கூட 1/4 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். ஏறுறது இதுவரை 1/4 மணி நேரம் இருக்குது. 6 வாசி தான் ஏறி இருக்கும். ஏறுறதுக்கு 1/2 hour ஆகும். ஒரே ஸ்டெச் ஏறினா 1/2 hour ஆகும் ஏறுறதுக்கு. பட் ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இது. நல்ல ஒரு இடம், மூச்சு அதை பேச முடியல. இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நிறையவே. பட் ஆனால் ஒரு அட்வென்ச்சர் ட்ராவலர், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடம் சூட்டபுளாக இருக்கும். சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கயிறுலலாம் நடந்து போயிட்டு வந்தேன், அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டால் வாட்டர் ப்ரூஃப் இல்லை கேமரா, அதனால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வருவோம், வேறு மாதிரி ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு யூடியூப்பில் ட்ரோனெல்லாம் வாங்கிட்டு வரோம். உங்களோட சப்போர்ட் பயங்கரமாக வேணும், கண்டிப்பாக கொடுங்க. டாட்டா பாபா சி யூ. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.